உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம் இயல்பு. இது 20ஆம் நூற்றாண்டில் வானூர்தி போக்குவரத்து வளர்ந்த பின்பு தோன்றியதோர் பண்பு என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. பண்டை தமிழ் இலக்கியங்களிலேயே தமிழ் புலவர்களால் இப்பண்பு பாராட்டப்பட்டுள்ளது. அக்காலத்திலேயே ஒரு நாட்டவரோடு உறவு பாராட்ட விரும்பினார். இதனை கீழ்காணும் ஒரு செய்யுள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கொள்கை எல்லா நூற்றாண்டுகளுக்கும் பொருத்தமாக உள்ளது. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொன்றான் சாந்துணையும் கல்லாதவாறு என்று திருக்குறள் முன்பு எப்போதையும் விட நம் காலத்திற்கு பொருத்தமான அறிவுரையாக விளங்குகின்றது. மேற்கண்ட பாடல்களில் ஆளப்பட்டுள்ள ஊர் நாடு கேளீர் என்னும் தமிழ் சொற்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பொருண்மைகளை கொண்டிருக்கலாம். ஆயினும் இம்மேற்கோள்கள் காட்டும் பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும் இலத்தீன் புலவர் மனித நல கோட்பாடும் பெர்சனாலிட்டி, லத்தீன் புலவர் தெரன்ஸ் மனித நல கோட்பாடும் ஹூமனிசம், பரந்த ஆளுமையும் பெர்சனாலிட்டி, லத்தீன் புலவர் தெரன்ஸ் கூறிய கூற்றுடன் ஒப்பிடத்தொகையாகும். நான் மனிதனைச் சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பதே அவரது கூற்று. 3 இலக்கணங்கள். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்கிறார் கோர்டன் ஆல்போர்ட் என்னும் உளநூல் வல்லுனர். முதலாவதாக, மனிதன் தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும். பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடையச் செய்து செழுமைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல் வேண்டும், செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன். மூன்றாவதாக, அவனது வாழ்க்கைக்கு தன் ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தல் வேண்டும், யூனிஃபைங் பிலாசபி ஆஃப் லைஃப், செல்ஃப் யூனிஃபிகேஷன். இலட்சியங்களை கடைபிடித்தும் கற்பித்தும் வருவதால் தான் சமுதாயம் முன்னேற்றமடைகிறது. அது மக்களுக்கு வேண்டிய இன்பத்தையும் சீர்திருத்தத்தையும் அளிக்கின்றது. குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சியடையும் என்னும் உண்மையை பண்டை கால தமிழரும் ஒன்று உணர்த்துகின்றனர். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையில் யாக்கை போல யாக்கை போல என்னும் அடியில் புலவர் ஆலத்தூர்கிழார் நிலைநாட்டுகிறார். பிறர் நலவியல். விரிவாகும் ஆளுமையை உருவாக்கும் நோக்கம் கொண்டுள்ள மக்கள் சமுதாயம் இன்பத்தை அளிக்கும் சமுதாயமாக காணப்படும். எந்த அளவிற்கு பிறர் நலனுக்காக மனிதன் பாடுகின்றானோ அந்த அளவிற்கு அவனது ஆளுமை வளரும். பிறருக்கு பணி செய்வதால் தான் ஒருவருடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கையாக ஆகின்றது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் குறிக்கோள் வாழ்க்கையை தன்னலம் தேடுவதிலிருந்து விடுவித்து ஆளுமையை முழுமைப்படுத்தும் பண்பாக ஆக்குகின்றது. பிறர் நலவியல் ஆல்ட்ருயிசம் என்னும் பண்பு மக்கள் வரலாற்றில் படிப்படியாகத்தான் தோன்றும். மேம்படாத சமுதாயத்தில் மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் தன் இனத்தையும் காப்பாற்றவே முயல்வான். படிப்படியாக அறிவு வளர வளர எங்கு வாழ்ந்தாலும் மக்கள் அனைவரும் தன் இனத்தவர் எல்லா உயிருக்கும் அன்பு காட்டுதல் வேண்டும் என்னும் சிந்தனை அவனுக்கு தோன்றும். வெவ்வேறு பண்பாடுகள் வெவ்வேறு காலத்தில் பிறர் நலவியலை கற்பித்து வந்திருக்கின்றன. சீன நாட்டில் 604ஆம் ஆண்டில் பிறர் லாவோ ட்சே, அவருக்கு பின்பு கன்பூசியசும் தம் காலத்திலேயே இந்த கொள்கையை ஒருவாறு தெளிவாக கற்பித்துள்ளனர். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க குடியினரை மட்டுமே தன் சிந்தனைக்கு உட்படுத்தினர். பண்டை கால தர்ம சாத்திர நூல்களும் பிறரை கவனத்தில் கொள்ளவில்லை. விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பை கரும பூமி வீடுபேறு அடைவதற்கு அப்பூமியிலே பிறந்திருக்க வேண்டும் என்பதே அவற்றின் கருத்தாக இருந்தது. தமிழ் மக்களிடமோ ஸ்தாயிக்வாதிகள் கூறியது போல
மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். பிறப்போ சாதியோ சமயோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்னும் நம்பிக்கை பண்டு தொட்டே நிலவியுள்ளது. இந்திய வரலாற்றில் பண்டை காலத்திலேயே இத்தகைய அரிய கொள்கையை தமிழ் மக்கள் கடைபிடித்தனர் என்னும் உண்மை பெரும் வியப்பை தருகின்றது. ஒழுக்கவியலை கண்கறிந்து எழுதிய உலகமேதை ஆல்பர்ட் சுவைட்சர் திருக்குறளை பற்றி கூறும்போது, இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்பார். ஆனால் இத்தகைய கொள்கைகள் திருவள்ளுவர் காலத்திற்கு முன்பே தமிழ் மக்களால் போற்றப்பட்டுள்ளன. ஒற்றுமை உணர்ச்சி. தமிழ் இலக்கியத்தை ஆராயும் போது பிறர் நல கொள்கையையும் பிறர் மீதான அன்பு பாராட்டத்தையும் முதலில் பரப்புவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் தமிழ்நாட்டு பாணரும் புலவருமே ஆவர் என்பதை அறிய முடிகிறது. பாணருக்கும் புலவருக்கும் சொந்த ஊரும் நாடும் உண்டு. ஆயினும் அவர் தமிழ் வழங்கும் இடம் எங்கும் சென்று அரசர்களையும் வள்ளல்களையும் மக்களையும் வாழ்த்தி வந்தால் தமிழகம் என்னும் ஒற்றுமை உணர்வு உண்டாது. அம்மொழி பரவிய நிலம் அனைத்தையும் தமிழகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வாழ்த்தினர். பிற நாடுகளை குறிப்பிடும் போது வேறு நாடு பிற நாடு என குறிக்காது மொழிமாறு நாடு மொழிபெயர்த்தையும் என்றே வரையறுத்து கூறியுள்ளனர். அகத்திணை இலக்கியம் பல்வேறு வழிகளில் பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையும் வளர்த்தது. ஐவகை நிலங்களின் பெரும் பொழுது சிறு பொழுது கருப்பொருள் ஆகியவற்றை புலவரும் பாணரும் இலக்கியம் பகில்வோரும் தவறாது கற்று வந்தனர். தொல்காப்பியர் நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்தது. படுதிரை வையம் பாத்திய பண்பே கள ஒழுக்கத்திலும் கற்பொழுக்கத்திலும் பிற உயிரினங்களை காதலிப்பதாலும் குழந்தைகளை பேணுவதாலும் இவருடைய ஆளுமையும் இன்னும் விரிவடைய வாய்ப்பிருந்தது. புலவர்கள் தம் செய்யுள்களில் தலைவன் தலைவி தோழி செவிலித்தாய் ஆகியோரை கற்பனை செய்து பாடுவதால் பிறர் பற்றி அறியும் பண்பை அவர்கள் எளிதாக பெற்றிருக்க வேண்டும். நன்மைக்காகவே அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் பிறர் நலம் பேணுவதும் தமிழ் பண்பாட்டின் இன்றைய கொள்கை உருப்பெறுகிறது. கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான என்பவரை போற்றுவதற்கு காரணம் அவர் நன்மையை நன்மைக்காகவே செய்ததான். பிறர் பேற்றுவார்கள் என்றோ வேறு நலன்களை பெறலாம் என்று அவர் நன்மைகளை செய்யவில்லை. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமேனும் அறவிலை வணிகன் அலன். பிறருக்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது. பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும். உண்டாலும் இவ்வுலகம் என்று புறப்பாடு இந்த பண்பை அழகாக எடுத்து காட்டுகிறது. 1966 கோலாலம்பூர், 1968 சென்னை, 1970 பாரிஸ், 1974 1987 கோலாலம்பூர், 1989 மொரீஷியஸ், 1995 செம்மொழி மாநாடு 2010 கோவையில் நடைபெற்றது. பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்ட பதிப்பொருள் பின்வருமாறு கூறியுள்ளார். பண்புடைமையாவது யாவர்க்கும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டாலும் பழினாலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை. இமய வரம்பு. இதுவரை வடவேங்கடம் தென் குதிமரிக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பில் விரிவான ஆளுமையின் வளர்ச்சியை கண்டோம். ஆனால் தமிழ் ஈடுபாடு தமிழகத்தோடு நிற்கவில்லை. வட இந்தியாவுடன் தொடர்புகள் வளர வளர கங்கையும் இமயமும் அடிக்கடி தொகை நூல்களில் எடுத்தள்ளப்பட்டன. இமயமலை நீடிக்கும் உறுதிக்கு மேற்கோளப்பட்டு காட்டப்படுகிறது. இமயத்துக்கு கோடை உயர்ந்தன தம் இசை நாட்டு தீதையில் யாக்கையோடு மாய்த்தல் தவத்தைய புலவர்கள் குமரி ஆறு காவிரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை நீண்ட வாழ்க்கைக்கு உவமையாக கூறுகின்றார்கள். அத்துடன் கங்கையும் இமயத்தில் செய்யும் மலையையும் உவமையாக
சேர்த்து கொள்கிறார்கள். இமய தீண்டி இன்குரல் பயிற்று கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே. சில புலவர்கள் இமயத்தையும் கங்கையும் தமிழ்நாட்டு மலைகளுடனும் ஆறுகளுடனும் சேர்ந்தே பாடுகின்றனர். ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம். திருக்குறளில் பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் பல கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று பிறர்பால் அன்புடைமை ஆகும். இல்லற வாழ்க்கையின் நோக்கம் ஈகை விருந்தோம்பல் போன்ற பண்புகளால் ஆளுமையை வளர்த்தல் ஆகும். தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலி நாட்டில் உரோமியர் சேப்பன்ஸ் அறிவுடையவன் எனப்படும் இலட்சிய புருஷனை போற்றி வந்தனர். உரோமுடைய சாப்பியன்ஸ் அல்லது சான்றோன் என்பன சமுதாயத்திலிருந்து விலகி தன் சொந்த பண்புகளையே வளர்ப்பவனாக இருந்தான். உரோமருடைய சான்றோர் அரியதாகவே சமுதாயத்தில் தோன்றினர். ஸ்தாயிக்வாதிகளின்படி அவர்களுடைய லட்சிய மனிதர்கள் ஒரு சிலரே. அச்சிலர் தனிமையாக தம் இல்லங்களில் வாழ்ந்து வருபவர். திருக்குறளின் சான்றோரோ பலர். பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நட்பு முதலான அதிகாரங்களில் இச்சான்றோனுடைய இயல்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் சான்றோன் ஆதல் கூடும். அவனை அவ்வாறு ஆக்குவதே கல்வியின் நோக்கம். ஒவ்வொரு தாயும் தன் மகன் சான்றோன் ஆக வேண்டும் என்றே எதிர்பார்ப்பார். தன் பிள்ளையை சான்றோன் ஆக்குதல் ஒவ்வொரு தந்தைக்கும் கடனாகும். தமிழ் சான்றோன் சமுதாயத்திலேயே வாழ்ந்து தன்னால் இயன்றவை சமுதாயத்தை பல நன்மைகளை செய்வான். பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலரும் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும். ஒன்றே உலகம். உரோம நாட்டை சிந்தனையாளர்களும் ஏறத்தாழ தமிழ் புலவர்களைப் போல அதே காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தனர். ஸ்தாயிகவாதிகள் உலகில் ஒற்றுமை உண்டு என்றும் மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவள் என்றும் எல்லா உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ள என்று கற்பித்தனர். ஒன்றே உலகம் என்று எனப்படும் கொள்கை முதலில் மேலை நாட்டில் ஸ்தாயிகவாதிகளால் போற்றப்பட்டது. செனக்கா என்னும் தத்துவ ஞானி கூறியதாவது எல்லாருக்கும் நாடுகளும் நமக்குரிய நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்றும் நாம் கருதல வேண்டும். மார்க்ஸ் அரேலியஸ் என்னும் பேராசிரியர் நான் ஆண்டோனியஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பது உலகிற்கு உரியவன். இவ்வாறு உலக மாந்தரின் ஒற்றுமை மிகவும் அழகாக கூறப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்கு எழுதப்பட்ட ஒரு திருக்குறள். ஜியூபோப் திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானதாகும். மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்று உயிர் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருத்தும் பண்பும் திருக்குறளிடம் ஸ்தாயிகவாதிகளுக்கு பொதுவான ஒரு தன்மை. உரோம நாட்டவர் எழுதும் போது நான் நம்மவர் என்று செருக்கோடு உரோமரை கருதியே எழுதுகின்றனர். வள்ளுவரோ எல்லா உலகருக்கும் எல்லா மாந்தருக்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவுவதற்குரிய பான்மையில் தம் நூலை யாத்துள்ளார். விரிவாகும் ஆளுமை விருதியில் அன்பர்களே, திருவள்ளுவரின் கூற்றின் இவ்வுரையை முடிக்க விரும்புகின்றேன். விரிவாகும் ஆளுமையை பற்றி ஒரு சில உண்மைகளை கண்டோம். திருவள்ளுவரோ 2 அறவுரைகளில் இந்த குறிக்கோளை எவ்வாறு அடையலாம் என்று காட்டியுள்ளார். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்றும் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் என்றும் கற்பித்துள்ளார். தமிழுக்கு தொண்டறிய கிறித்துவ பொறியார்களுள் தனிநாயகம் அடியார்கள் குறிப்பிடத்தக்கவர். அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோள்களை கொண்டவை. இலங்கையில் ஆழ்புகழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாடமாக இடம்பெற்றுள்ளது. தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பினர். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகும் உலக தமிழாய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தார். இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு என்ற இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கின்றது.